ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுவும் நம்ம கொங்கு ஸ்டைலில், ஓகேங்களா. ஸோ அதுக்கு தேவையான பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து 3 பழம் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு, இஞ்சி, ஓகேங்களா, தேவையான அளவு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுவோம் இல்லைங்க, பட்டை, கிராம்பு, அப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை. ஸோ அதெல்லாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு பேர் தெரியல தான் நான் எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதினா தேவையான அளவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் தேவையான எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து பார்த்தீங்கன்னா 1 கப்பு. அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, அப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா, அப்புறம் உப்பு, ஓகேங்களா. எல்லாமே தேவையான அளவு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியில் தான் செய்ய போகிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கழுவி நல்லா எடுத்துக்கணும், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ரத்தம்லாம் இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் கழுவி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் தான் நம்ம செய்ய போகிறோம், ஓகேங்களா. கடலை எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. 5 ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை, அப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூ சொல்லுவாங்களே, ரோஜா பூ, காஞ்ச ரோஜா பூ, அதெல்லாம் போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கிட்ட அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து என்ன ப்ராசஸ் போடுவோம், வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போடுவோம் இல்லைங்க. ஸோ அதெல்லாம் வந்து போட்டுக்கலாம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதெல்லாம் வதக்கிட்ட அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம், ஓகேங்களா. வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடணும். ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், நல்லாவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மனமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஓகேங்களா. இஞ்சி பூண்டு வச்சுருந்தோம், அதை அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 3 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வீடியோலேயே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுக்கலாம், ஓகேங்களா. தக்காளி போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விடணும். ஏன் வதக்கி விடணும்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இது நல்லா வதங்கினா தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம், ஓகேங்களா. நாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வீட்டில் கல்லுப்பு போடுவாங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தூள் உப்பு வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிறோம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி தூள் அதெல்லாம் போட்டுக்கலாம், ஓகேங்களா. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கப்பு தான் எடுத்துருக்கோம். நம்மளோட அளவு தெரியும் இல்லைங்க, அந்த மாதிரி நம்ம காரமாக வேணுன்னா காரமாக போட்டுக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக போட்டுக்கலாம், ஓகேங்களா. நாம் எப்பயுமே காரமாக தான் சாப்பிடுவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ காரமாக இருக்கும், ஓகேங்களா. பாருங்களா வீடியோலேயே எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குதுன்னு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ காரம் சேர்த்துக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து போய் நல்லா வதக்கிட்ட அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கறி போட்டுக்கலாம், ஓகேங்களா. கறி வந்து 1 கிலோ வாங்கியிருக்கோம் நம்ம. ஸோ 1 கிலோக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரிசி போடணும், ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கறியை போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கறி நல்லா வதக்கி விட்டுக்கலாம், ஓகேங்களா. கறி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஏன் அப்படி கறி வதக்கி விட்டுக்கணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கறியில் போய் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கறி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் இப்படி வதக்கி விடும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடி பிடிக்கும், ஓகேங்களா. அடி பிடிச்சா அதையும் நல்லா அடி பிடிக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்து வதக்கி விட்டுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி போட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடி வச்சு சாப்பாடு போட்டுக்கலாம், ஓகேங்களா. அவ்வளோதான். மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. நான் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் தயிர் யூஸ் பண்ணியிருக்கேன். தயிர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர் தூக்கி கொடுக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தயிர் யூஸ் பண்ணியிருக்கேன். தயிர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 உலக்கு தண்ணி ஊற்றிருக்கோம், ஓகேங்களா. 2 உலக்கு 1.5 உலக்கு சாப்பாட்டுக்கு 2 உலக்கு தண்ணி வச்சுருக்கோம். அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1.5 உலக்கு, அதான் 1 உலக்கு அரிசி, ஓகேங்களா. இந்த மாதிரி 1 உலக்கு அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 உலக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். ஏன் அப்படின்னா கறி நல்லா வேகணும்ல, அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிருக்கோம், ஓகேங்களா. ஸோ நல்லா கிளறி விட்ட அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூடி வச்சுட்டு விசில் விட்டால் சாப்பாடு ரெடி ஆயிரும், ஓகேங்களா. பார்க்கவே ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குல்லங்க. சூப்பர் ஃப்ளேவராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் வந்து மூடி வச்சுட்டு 3 விசில் விட்டு எடுத்துட்டா நம்ம கம சூடாக கொங்கு ஸ்டைலில் பிரியாணி ரெடிங்க, ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள், புதுசாக வீடியோ பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தா கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம D2D Vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த சூடான சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க, ஓகேங்களா. பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணால் எல்லோரும் கமன்னு நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா திருப்தியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.